என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் என் உயிர்நிகர் தமிழ் மக்களுக்கும் என் அன்பு வணக்கம். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு நடக்கும் நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த கட்சிக்கும் ஆட்சியமைக்கும் பெரும்பான்மை கிடைக்காத வகையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தன. ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெறவில்லை என்றாலும் குறிப்பிடத்தக்க வாக்குகளை நாம் பெற்றுள்ளோம். நான் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியில் புதிய ஆட்சி அமைவதற்கு இடையூறாக இருக்க மாட்டோம் என்றும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்றும் சொல்லியிருந்தேன். அதன்பின் என் தலைமையில் நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கும் பொறுப்பை எனக்கு கொடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் கட்சியின் நலனை மனதில் வைத்து தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவெடுப்பேன் என தெரிவித்தேன். ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் மாற்று யோசனைகளை பலரும் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை தோழமை கட்சிகள் எந்த முடிவை எடுத்தாலும் அவர்களின் முடிவை மதித்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிலையான ஆட்சி அமைய வேண்டும். இன்னொரு தேர்தலுக்கு வழிவகுத்துவிடக் கூடாது என்பதே எனது எண்ணமாக இருந்தது. எங்களது கூட்டணியை சார்ந்த தோழர்கள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்க நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவித்தாலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் என்று அறிவித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிக்க அண்ணா அறிவாலயம் வரவில்லை. ஒரே நாளில் திமுகவுடனான உறவை முறித்து கொண்டு காங்கிரஸ் கட்சி சென்றது. அதே சமயம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தொடர்ந்து திமுகவுடன் கைகோர்த்து போராடுவோம் என்று கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தோழர் சண்முகம், தோழர் வீரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் அறிவித்து தோழமை உணர்வை வெளிப்படுத்தியுள்ளது. கொள்கையில் வலுவாக உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. இந்நேரத்தில் மிக முக்கியமான சோதனை காலத்தில் உறுதியுடன் உடனின்ற தோழமை இயக்க தலைவர்கள் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன், அண்ணன் வைகோ, சகோதரி பிரேமலதா விஜயகாந்த், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, சகோதரர்கள் ஈஸ்வரன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் உறுதிக்கு எத்தகைய நன்றியும் பாராட்டும் பொருந்தும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் வளர்த்தெடுத்து தமிழ்நாட்டை வளப்படுத்தியிருக்கிறோம். ஏராளமான திட்டங்களின் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதரும் நன்மையடைய வழிவகை செய்துள்ளோம். தொலைநோக்கு சிந்தனையும் வளமான திட்டமிடலும் கொண்ட அந்த திட்டங்களை அமைய இருக்கும் புதிய